தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நாகும் 1:12. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உன்னை நான் இதுவரை துன்புறுத்தி இருந்தாலும் இனிமேல் உன்னை துன்புறுத்த மாட்டேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு கூறுகின்ற நல்ல ஒரு கிருபையின் வார்த்தை, இரக்கத்தின் வார்த்தை என்னவென்றால், நாம் ஏதோ கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தை நாம் அறியாமல் செய்திருக்கலாம். நாம் அல்ல, நமது சகோதர சகோதரிகள், நம் இனஜன பந்துக்கள் கூட ஒரு சில காரியங்கள் அறியாமல் செய்திருக்கலாம். வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் கர்த்தர் கூறுகின்றார், உன் சகோதரன் செய்த தவறுக்கு உன்னிடத்தில் கணக்கு கேட்பேன் என்று கூறியிருக்கின்றார். அப்படி ஏதோ ஒரு தவறினால் நாம் கூட சிறுமைப்படுத்தப்பட்டிருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து நாமும் சில தண்டனைகள் பெற்றிருப்போம். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு கூட அவர் குறைத்திருப்பார். ஆனால் நாம் வடிக்கின்ற கண்ணீர், நம்முடைய ஜெபம், நம்முடைய பாவ அறிக்கைகள், நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள், இதை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நான் இனி உன் சகோதரர்களுக்காக, உன்னுடைய இனஜன பந்துக்காக உன்னிடம் தண்டனை நான் செய்ய மாட்டேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் தண்டனை தரமாட்டேன். நான் இதுவரை உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். இவ்வளவு நாள் ஏற்பட்ட சிறுமைகளுக்கு ஒரு காரணம்தான். நம் கர்த்தர் எதை செய்தாலும் ஒரு முகாந்திரம் இல்லாமல் செய்யவே மாட்டார். பிரியமானவர்களே, இது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஒரு சில தவறுகளுக்கு, ஒரு சில நாம் செய்த தவறாக இருக்கலாம், அல்லது இனஜன பந்துக்களின் தவறுதலாக கூட இருக்கலாம். அதற்காக ஒரு சில தண்டனைகளை நாம் அனுபவித்து விட்டோம். அப்படித்தானே இனி கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்த மாட்டாராம். நம்மை பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்காக நன்றி கூறுவோம். ஏனால் இந்த நாட்களில் நாம் நிறைய பாடங்களை படித்து விட்டீர்கள். அப்படித்தானே கர்த்தர் நிறைய பாடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார். பிறருடைய இனஜன பந்துக்கள், நம்முடன் இருப்பவர்களுடைய குணநலன்களை, அவருடைய சுயநலங்களை, அவர்கள் நம்மீது வைத்திருக்க வெறுப்பை, வெளியே உள்ளே வெறுப்பை வைத்துவிட்டு வெளியே நடித்த அந்த நாடகங்களை கூட நமக்கு தெரியப்படுத்தி விட்டார். இனி நாம் பேதைகள் அல்ல, நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஞானத்தை பெற்ற பிள்ளைகள், புத்திரர்கள், அவருடைய புத்திரர், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். அவர் நம்மை ஞானத்தினால் நிறைத்து விட்டார். பிரியமானவர்களை, நாம் இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிப்போம், ஆலயத்திற்கு செல்வோம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய சிறுமையை எடுத்துவிட்டு நம்மை மேன்மைப்படுத்தி விட்டேன், உன் சிறுமைக்கு பதிலான இரட்டிப்பான நன்மையை நிரப்பி விட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே சந்தோஷமாக நம் தேவனுக்கு, நம் ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. ஏதோ ஒரு சிறு காரணத்திற்காக நீர் எங்களை சிறுமைப்படுத்தினேன் என்றும் இனி சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இந்த சிறுமைப்பட்ட நாட்களில் அநேக பாடங்களை நீர் எங்களுக்கு புகட்டி உள்ளீர். அநேக மனிதர்களை இனம் கண்டுகொள்ள செய்திருக்கிறீர். உம்மை தவிர வேறு யாரிடமும் அன்பு இல்லை, யாருடைய முயற்சிகளும் பலன் இல்லை என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றியப்பா. உம்மிடம் மட்டுமே அன்பு உண்டு, நீர் மட்டுமே மாறாதவர், நீர் மட்டுமே இரக்கமுள்ளவர், நீர் மட்டுமே எங்களை ஆசீர்வதிப்பவர் என்று நாங்கள் உணர்ந்து விட்டோம். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு இணையாக எங்களையும் எங்கள் சந்ததியையும் இரட்டிப்பான நன்மையால் நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.